என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் ஸ்தோத்திரம். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி. சிரமப்பட்டிருக்கீங்களா? பெருங்காட்டில் அகப்பட்டிருக்கீங்களா? தேற்றரவு இல்லாமல் இருக்கீங்களா? உங்கள் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். இங்கே வசனம் சொல்லுது, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிரமப்பட்டிருக்கீங்களா? பெருங்காட்டில் அடிபட்டிருக்கீங்களா? கஷ்டமான சோதனைகளை போயிட்டுருக்கேன் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கவலையே படாதீங்க, கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றிடுவார் உங்களை விட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் சிறுமைக்கு பதிலாக பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் யாரால போதிக்கப்பட்டிருப்பார்கள்? கர்த்தரால். சாத்தான் போதிக்க முடியாது, பிசாசு போதிக்க முடியாது, மற்ற மனிதர்கள் போதிக்க முடியாது. உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் போதித்து நடத்துவார். ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதார். எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளையோட சமாதானம் எப்படி இருக்கும்? எல்லாம் கையை தூக்கி உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக சோத்திரம், இந்த இளைய பிள்ளைக்காக சோத்திரம், ஆலயத்துக்கு வராமல் இருக்காங்க ஆண்டவர், அவங்களுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஹல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். வந்துக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் கர்த்தரை தேடணுமே, கர்த்தரை ஆராதிக்கணுமே. நன்றி. ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா 14, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீதி உன்னை ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கும், கொடுமை உனக்கு தூரமாகும், பயம் இல்லாமல் இருப்பாய். எப்படி இருப்பாய்? பயம். உலகமே பயந்து கிடக்குது இன்னைக்கு. என்ன ஆகுமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, பயந்து கிடக்கிறார்கள். நாம் பயம் இல்லாமல் இருப்போம். ஆமாம் சொல். ஹல்லேலூயா. யார் ஆட்சி பண்ணான்னா, என்ன நடந்தான்னு நாம் பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் ஆமாம் அப்படி நடு சமுத்திரம் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும். சோத்திரம். நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 54:15 படிச்சிங்கன்னா, கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமாம். சோத்திர சொல். ஹல்லேலூயா. ஆமாம். உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுனா அது நாங்கள் கூட்டின கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார். ஆண்டு சொல்கிற நாம், ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு, ஆண்டு இப்படி செஞ்சிட்டாரு, ஆண்டு இந்த வியாதி விட்டுட்டாரு, இந்த கஷ்டத்தை விட்டுட்டாரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். சோதர். ஆண்டு சொல்கிறார், அது என்னால் வந்ததில்லை. யாரால் வந்ததில்லை? என்னால் வந்தது அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். உனக்கு விரோதமாக கூட்டம் போடுறாங்களா, ஆலோசனை பண்ணுறாங்களா, குசு குசுன்னு பேசுகிறாங்களா, பயப்படாதீங்க. அவங்க எல்லாம் ஒன்றுக்கிட்ட ஒரு நாளைக்கு வருவாங்க. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கைத்தட்டி கர்த்தரை சோத்திரிங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், இதோ கருநெருப்பை ஊதி கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். இங்கிலீஷ் பைபிளில் இங்கே இந்த வசனம் எப்படி போட்டுக்குதுன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம்
எங்கு உருவாக்கப்படுகிறதோ அங்கேயே அது அழிந்து போகும். எப்படி? சத்தமாக சொல்லுங்களேன். எந்த இடத்துல உருவாக்குறாங்களோ அங்கேயே அது என்ன ஆகிடும்? இப்போ போய் கொல்லிமலையில் மந்திரம் வாங்கிட்டு வரான்னு வச்சிங்களேன், அந்த மந்திரத்தை வாங்கி இறங்காட்டி அது புசுவானமாக போயிடுது. புரியுது உங்களுக்கு? சோத்திரம். எத்தனை பேர் புரிஞ்சு? அது வந்து இங்கே வச்சு ஒன்று செஞ்சிட முடியாது. அது அங்கேயே என்ன ஆகிடுது? அது அங்கேயே பீஸ் போயிடும். அங்கேயே ஆண்டவர் பீஸ் பிடிங்கிடுவார். அல்லேலூயா. இன்றைக்கி மனிதர்கள் இன்றைக்கி நேருக்கு நேர் மோதி கெடுக்காதனால மந்திரத்தாலையும் கெடுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் முடியாது. இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுதில்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம். உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் உயர்வதை பார்க்க பொறுக்காதவர்கள் என்ன செய்வாங்க? எதையாவது ஒரு ஆயத்தை உருவாக்குவாங்க. எல்லா ஆயத்தையும் முறியடிக்கிற கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் எத்தனை முட்டுக்கற்கள், எத்தனை தடகர்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் தாண்டி நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை. சோத்திரம். எத்தனையோ உபத்திரவங்களை சகிச்சு எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் பார்த்து வந்தோம் நான். கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாத்துலேருந்து கர்த்தர் தோள் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் படிச்சிங்கன்னா 41:8, என் தாசனாகி இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்ல சொல். ஹல்லேலூயா. சோத்திரம். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, நம்ம ஊரில் ஒருவனா, ஜாதியில் ஒருவனா நம்மளை தெரிஞ்சு கொண்டு கர்த்தர் அழைத்து வந்து அவர் சொல்கிறார், நீ என் தாசன். எல்லாம் சொல்லுங்க. நீ என் தாசன், என் ஊழியக்காரன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இயேசுவை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். கிடந்தேன் ஹைதராபாத்தில், கிடந்தேன். அப்படியே எந்திரிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாது. நான் கிடுன்னு நடக்கிறேன். டிசம்பர் 22, 1990 புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. சோதம் ஆத்மாலாம் அப்படி பிளவீனமா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான், அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு அந்த டேபிள் மேலே அந்த ரூமில் ஒரு வசனம் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அதை போய் நான் கிறிஸ்தவனே கிடையாது, நான் இயேசுவே. நான் ஹாஸ்டல் லீடராக அந்த பெல் கம்பெனியில் 300 பசங்க இருப்பானுங்க. அவங்க நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தனால என்னை லீடராக போட்டாங்க. ஏன்டா போட்டான்னு தெரியல. எல்லாம் மிரட்டுவானுங்க, எல்லாம் அட்டுவாசம் பண்ணுவானுங்க. நான் ஸ்ட்ரிக்டான பேர் வழியா. ஸ்தோத்திரம். என்னை அடிக்கிறதுக்கெல்லாம் மிரட்டுவாங்க. எல்லாரும் கைப்பிரதி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நான் இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். சோதம். இதே பொழப்பாக போச்சு. இவனுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு என்ன பண்ணுறானுங்கல்லாம் ட்ராக்ஸ் கொண்டாந்து ரூமில் ஒவ்வொரு ரூமாக தருவானுங்க பசங்க. நான் ஒரு பெரிய போர்டு போட்டு அதில் இந்து மத தத்துவங்களை எழுதி போடுவேன். நான் பசங்கள்லாம் போகும்போது அதை என்ன செய்யணும்? படிச்சுட்டு தான் போகணும். அப்படி எனக்கு ஒரு மத வைராக்கியம். அப்படி என் ரூம்மேட் லெடின் மேச்சர், அவர் பைபிள் படிப்பார், நான் பகவத்கீதை வாங்கி படிப்பேன். எடுது அந்த கடைசியில் அந்த ரூம் 4 பேர் அந்த கடைசி சேரில் அவன் உட்காந்துட்டு பைபிள் புதிய ஏற்பாடு படிப்பான். நான் வந்து அவனுக்கு போட்டியாக என்ன செய்வேன்? கீதை படிப்பேன். சேகர் என்ன படிக்கிறீங்க? பகவத்கீதை படிக்கும். ஓஹோ, அதில் ஒரு மண்ணும் புரியாது. பெருமைக்கும் போட்டிக்கும் அப்படி படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி இருந்த என்ன நான் நம்பின சாமி காப்பாற்றலை, என் மதம் காப்பாற்றலை, யாருங்க என்னை காப்பாற்றலை, இயேசு என்னை வந்து காப்பாற்றுறார். அல்ல சொல்ல. ஹல்லேலூயா. இயேசு என்னை காப்பாற்றினார். சோத்திரம். நான் அவரை தெரிஞ்சுக்கவே இல்லை. அந்த வசனத்தை படித்து நான் பிழைச்சி நான் சுகமானேன். ஒரு தைரியத்தை பெற்றேன் வாழ்க்கையில். நம்பிக்கை வந்து செத்து போயிடுவேன்னு இருந்த நான் உசுரோடு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். சோத்திரம். நேராக இயேசு அழைக்கிறார். அங்கே போன ஜெபம் பண்ணுறதுக்கு என் கூட வந்த 2 வாத்தியார்களும் கிறிஸ்டியன்ஸு.
ஒருத்தர் ஜான் போஸ்கோ, ஒருத்தர் மைக்கேல். டேய் உனக்கு என்னடா ஆச்சு பையா இப்படி பண்ணுற? ஏன்னா அவங்க சர்ச்சுக்கே போகாத ஆள் மகாராஜாங்க. அல்லேலூயா. சார் எனக்கு இயேசு மேலே விசுவாசம் வந்துச்சு, வாங்க சார் அங்கே போயிட்டு போகலாம். சரி சரி நீ கூப்பிட்ற, நாங்களும் வர்றோம், போகிறோம் அப்படின்ற 2 வாத்தியாரும் எங்கள் அந்த பையனுக்கு ஏதோ ஆகிப்போச்சுப்பா, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அல்லேலூயா. சோதரம் சோதரம். ஹைதராபாத்தில் 3 நாள் தங்கியிருந்தோம். 3 நாளும் அங்கே எதெல்லாம் பெரிய லாட்ஜோ 3 ஸ்டார் 5 ஸ்டார் அதில் போய் தங்குறது அவங்க வேலை 2 பேர் வேலை. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் போட்டுருவாங்க ஒவ்வொரு லாட்ஜ். எனக்கு சாவா பொழவான்னு பார்த்துட்ருக்கேன் நான். அவங்க 2 பேரும் சோசியம் பார்த்துக்கிட்டு கரம் பார்த்துக்கிட்டு எதை பண்ணிக்கிட்டு ரூம் மாதிரி சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க. என் கூட வந்திருந்தான். அல்ல சொல்லு ஹல்லேலூயா. ஹைதராபாத்தில் ஹை குவாலிட்டி லாட்ஜில் ரூம் போட்டு எனக்கு தங்க வச்சாங்க பரீட்சை எழுதுறது. அங்கெல்லாம் படுத்துருக்கிறேன். ஆனால் என்ன வரல, வாயத்தரங்க தூக்கவே வராது. இயேசுவை நம்பின பின்னாடி தான் நான் தூங்க ஆரம்பித்தேன். இயேசுவை நம்பின பின்னாடி தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். 3 மாதம் கழிச்சு என் பலனாக இயேசு வந்தார், என் ஜீவனாக இயேசு வந்தார். சோத்ரம். இன்னும் அவர் இயேசு என்னோடுக்குள்ள ஜீவனாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். நீங்கள் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். உங்களுக்கு வர்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு வர்றதெல்லாம் பார்த்துக்குவார் அவர். சோத்ரம். உனக்கு என்ன வருமோ தெரியாது. உன் வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன கஷ்டம், அடுத்த நிலை சத்துரு எப்போ தாக்குவான்னு தெரியாது. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். புயல் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுமா? இந்த வான ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க இல்லையா, ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த வானிலை மையம் இருக்கு இல்லையா, இப்போ புயல் வர்றதை எனக்கு தெரியும். 15 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்குது, மழை இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு தெரியும். அவங்க சொல்கிறது கூட சிலதெல்லாம் கணிக்க நடக்குது, நடக்காமல் போகுது. ஆனால் கர்த்தருக்கு தெரியாத நமக்கு வரதெல்லாம். ஆமென் சொல்ல ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அதையெல்லாம் பார்த்து முறியடிப்பார். கைத்தட்டி கர்த்தரை சோதரிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை, சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், வெறுக்கவில்லை. இயேசு நம்மளை ஒரு நாள் வெறுக்க மாட்டார். மனிதர்கள் வெறுப்பாங்க, பிள்ளைகள் வெறுப்பாங்க, சொந்தக்காரங்க வெறுப்பாங்க, கட்டின புருஷன் கூட வெறுப்பான், மனைவி வெறுப்பான். தேவன் நம்மளை ஒரு நாள் வெறுக்க மாட்டார். நான் உன்னை என்ன செய்யவில்லை, வெறுத்து விடவில்லை என்று நான் சொன்னேன். படிங்க. நீ பயப்படா. எல்லாம் சேர்ந்து படிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நல்ல கை தட்டுங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஷிகா பாப்பா 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 ரிகா பாப்பா பாப்பா பாப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே. எந்த சாமியாவது சொல்ல முடியுமா அந்த உலகத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்? எல்லா சாமிக்கும் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க உலகத்தில். ஆனால் நம்ம சாமி நமக்கு பந்தோபஸ்து போட்டிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு பந்தோபஸ்து போட்டிருக்காரு கர்த்தர். சந்தோஷமே இல்லை எல்லாத்துக்கும். படிங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம். உன்னை நான் பலப்படுத்துவேன். சோத்திரம். சோர்ந்து போயிருக்கிற உன்னை நான் பலப்படுத்துவேன். தகிச்சு நிற்கிற உன்னை நான் பலப்படுத்துவேன். தைரியமாயிரு. ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நல்ல கை தட்டுங்க. என் நீதியின் கரத்தினால் தாங்குவார். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம்.
கரத்தினால் உன்னை தாங்குவேன். 110 சங்கீதம் 31 வசனம் படிச்சீங்கன்னா, சங்கீதம் 110 31, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் என்று. சங்கீதம் 110 31. இவ்வளோ நேரமா எடுத்துட்டீங்களா? இருக்கா இல்லையா? 109, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரத்தில் நிற்பார். எங்க நிற்பார்? கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் நிற்பார், உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு துணையாய் நிற்பார். உங்களை தீர்ப்பு பண்றவங்களுக்கு முன்னாடி உங்களை ரட்சிக்கும்படி உங்களுக்கு முன்பாக அவர் வலது பக்கத்தில் நிற்பார். அல்லேலூயா. ரோமர் 8:33 படிச்சீங்கன்னா, ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? நீதிமானாக்குறார். குற்றம் சாட்டுறவன் சாட்டுட்டோம். அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். நமக்காக ஜெபம் பண்றவர் அவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த வாரமே ஜெபம் பண்ண முடியல. நேத்திக்கு வாரத்தில் ஒரு நாள் எல்லார் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த வாரம் நிறைய பிரச்சனை காரியங்கள், நான் ஜெபம் பண்ணவே முடியல. நைட் படுத்துட்டேன், தூக்கமே வரல. 12 மணி வரைக்கும் தூக்கம் வரல. எந்திரிச்சு எல்லாம் திரும்ப ஒரு பேர் விடாமல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்தேன் 12 மணிக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாமல் கர்த்தர் விடுறதே இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணுறதை விட இயேசு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார், நமக்காக. எவ்வளோ அற்புதமான காரியம் பார்த்தீங்களா? ஏங்க, அவர் ஜெபம் பண்ணனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் தப்பி இருக்கிறோம் நாம். ஸ்தோத்திரம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும், வாய் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அவரே. அவர் தான் மரித்தார், அவர் தான் எழுந்திருக்கிறார், வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக ஜெபம் செய்கிறார். நாம் எந்த தவறி போனாலும் தப்பு பண்ணாலும் நமக்காக ஜெபம் பண்ணி நம்மளை நீதிமானாக்குகிறார். யார் குறை சொல்லட்டும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். விபசார ஸ்திரீ, சிக்கின ஸ்திரீயை பார்த்து ஊரே வந்து குறை சொல்லி கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. ஏசு சொன்னார், உங்களில் யாராவது யோகியஸ்தர் இருந்தால் அந்த அம்மா மேலே கல்லை போடுனார். எல்லாம் கல்லை போட்டு கீழே போட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்திரீயை தேவன் காப்பாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். குற்றம் சாட்டினாங்க, ஆக்கினைக்குள்ளா தீர்த்தாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லெறின்னு சொல்லுது. ஆனால் இயேசு வந்து அந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றினார். சட்டப்படி நியாயப்பிரமாணம் அப்படிதான், கல்லெறிஞ்சு தான் சாகணும், அதுதான் சொல்லுது சிக்கினா. ஆனால் அந்த பெரிய தண்டனையிலிருந்து கர்த்தர் வந்து இயேசு வந்து நம்மளை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அவ்வளோ கடுமையானது, சட்டங்கள் அவ்வளோ கடுமையானது. ஓய்வு நாளில் விறகு அடுப்பத்தை வச்சுட்டா அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணுங்க. நாமெல்லாம் சோறாக்கி தின்னுட்டே வரோம். சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கறி குழம்பு ஆக்கி வச்சுட்டு அப்போ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, கறி குழம்பு பாத்திரத்தை மூடணுமா, பூனை கணம் வந்துடுமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கத்தெல்லாம் கவனம் இல்லை, அங்கே அதில் தான் கவனம் இருக்கும். மேட்டூரில் பார்த்தோன்னா எல்லா விசுவாசம் காலையில் பையன் தூக்கிட்டு எங்கே போவாங்க? தொடக்கறி போயிருமே, ஈரல் போயிடுமே. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கறியே எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம். இப்போ தான் ஏதோ அப்பப்போ அப்படி இல்லை. திங்கக்கிழமை தான் எங்களுக்கு. எப்போ வந்தாலும் திங்கக்கிழமை வாங்க. யாரும் வரமாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் திங்கக்கிழமை தான் அசையும் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறத குடிச்சிட்டு நீங்களும் வேலைக்கு லீவ் போகிறீங்களா, செஞ்சு சாப்பிடுங்க. நான் தப்பு சொல்லவே இல்லை சார். அங்கே பாருங்கள், நியாயப்பிரமாணம் அடுப்பத்தை வச்சு ஊதிக்கிட்டால் தீர்ந்துச்சு.
சனிக்கிழமைக்கு வேண்டியது வெள்ளிக்கிழமை செஞ்சு வச்சிடணும். அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது. பைபிளில் படிக்கிறது, ஒருத்தன் அடுப்பத்தை வச்சவனை பார்த்து தீ மூட்டினதை பார்த்து கொண்டா கல்லறி சாகடிச்சாங்க. அந்த நியாயப்பிரமாணம் போய் இப்போ கிருபையின் பிரமாணம் வந்திருக்குது, இயேசுவின் பிரமாணம். நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் லகுவாக்குற இயேசுவின் பிரமாணம். அதுக்குன்னா ஆராணிக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. நாம் கிருபை பற்றி கொள்ளணும், கிருபை தேடி வர வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் படிச்சிங்கன்னா வெளிப்படுத்தல் 12:10 பெரிய சத்தம் உண்டாயிற்று, ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற சாத்தான். ஆமென் சொல்லுங்களேன். தாழ தள்ளப்பட்டு போடான். பரலோகத்தில் போய் பிசாசு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்குமா, இந்த விசுவாசி இப்படி செய்யுது, இந்த விசுவாசி இப்படி, இந்த ஞானசேகர் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி புரணி பிடிக்கிறது தான் பிசாசுடைய வேலை. எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? இந்த விசுவாசி சினிமா பார்க்குது, இந்த விசுவாசி பீடி குடிக்குது, இந்த விசுவாசி வெத்தலை பாக்கு போடுது அப்படின்னு யார் எனக்கு சொல்ல வேண்டாம். இங்கே வந்து அங்கே கோல் மூட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆண்டவர் கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படியா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. யோபுவை பற்றி போய் சொல்லியா? யோபு வீட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தானே, நீ என்ன யோபு வீட்டுக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்க? கர்த்தர் கேட்டார். சோதரன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல ஒருத்தன் கூட பூமியில் இல்லையா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், யோபு பற்றி எனக்கு தெரியாத என்ன? கர்த்தர் நம்மளை குறித்து இப்படி சாட்சி கொடுப்பாரா? நீ கையை நீட்டி அவனுடைய சொத்தெல்லாம் தொடுங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா சொத்தும் அழிஞ்சிங்க அவனுக்கு. அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் அவர் நாமத்துக்கு. நீங்கள் சோத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யோபு சொல்லியிருக்க மாட்டான் சத்தியமாக. உங்களது என்னமே இழந்து போன மாதிரி சோத்திரம். உங்களதெல்லாம் பத்திரமா இருக்குது. உங்கள் வீட்டுக்கு இருக்கிற பூனைக்குட்டி கூட பத்திரமா இருக்கும். கோழி குஞ்சு கூட எப்படி இருக்கும்? வாய் தரங்களாரா. ஒரு விசுவாசி சொன்ன, ஒரு ஆடு செத்து போச்சுன்னாரு. எனக்கு மனசு ரொம்ப காயமாக இருந்துச்சு. ஐயோ, ஒரு ஆடே செத்து. அப்போ தான் யோபு நினச்சேன், யோபுக்கு எல்லாமே செத்து போச்சே, பிள்ளைங்க மறுக்கொண்டு செத்து போச்சே 24 ஹவர்ஸுக்குள்ளே. ஏங்க அவன்லாம் மற்றவனா இருந்தால் மண்டை பேதலிச்சு போயிருக்குங்க. அவன் மனைவிக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மனைவிக்கு ஆயிடுச்சு. அதான் பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிறையா, அவன் பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டான். ஆனால் இவன் தெளிஞ்சிருந்தான், கர்த்தரை பற்றி அறிஞ்சிருந்தான். கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். போ, மொட்டை அடித்து வஸ்திரத்தெல்லாம் கிழித்து சாம்பல் அள்ளி போட்டு உக்காந்துக்கிட்டான். அப்பையும் பிசாசு விட்டானா, சொத்தை எடுத்துட்டீங்க, அவன் உடம்பு மட்டும் தொடுங்க பாருங்க, அப்புறம் அவங்கள பார்த்து என்னென்னு பேசுகிறான் பாருங்க. கர்த்தர்ன்னு சரி போய் தொடு, அவன் உயரம் மட்டும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. போய் பெரிய புண்கள் அவனுக்கு உடம்புல வந்துச்சு. சுரண்டிக்கிட்டு அப்படி சாம்பல் உட்காந்துக்கிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. அவன் தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. குறை அவன் பாவம் செய்யவும் இல்லை. நமக்கு வர்றதெல்லாம் நினச்சா கர்த்தரை குறை சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் யாரு? நல்லவர். நமக்கு வர்றதுக்கெல்லாம் கர்த்தர் காரணம் கிடையாது. அவர் நல்லவர். கர்த்தர், காட் இஸ் குட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. படிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி அந்த சாத்தாடை நாட்டுக்குடி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும்
ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கா. சொல்லி நான் ஜெபம் பண்ண சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. தாவீதுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பி நின்றான். சோத்திரம். யாரு? பெரிய ராட்சதன், அவன் பெரிய யுத்த வீரன். அவன் என்ன செய்தான்? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் படிங்க. அவன் வந்து 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, வந்து நின்று சத்தமிட்டு எல்லாரும் இஸ்ரவேல் மக்களை அணிவகுத்து நிற்கிறார்கள், நீங்கள் நிற்கிறது என்ன? அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. எதிரிக்கு அணிவகுத்து நிற்கிறீங்களா? சோத்திரம் சொல்லுங்க. யுத்தத்துக்கு என்ன செய்யணும்? அணிவகுத்து நிற்க வேண்டும். சோம்பலா இருக்கக்கூடாது. எதிரி எப்போ குண்டு போடுவானு தெரியும். எல்லையில் எப்போ ராணுவ வீரர்கள் உஷாரா இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களுக்கு நாம் தப்பும்படி நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன். வாய் திறந்து. ஆராணிக்கு வர்றது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. அவர் பாஸ்ட்டுக்கு ஃபோன் போட்டு, ஐயா சீக்கிரமாக வாங்க. எப்படி வாங்க? சீக்கிரமாக. போன வாரம் அப்படி தான் போனேன், சீக்கிரமாக தான் போனேன். போய் ஒரு மூச்சு விட முடியாமல் கிடக்குது, காய்ச்சல், கைகள்லாம் ஆடுது. போய் ஜெபம் பண்ணதுமே ஆண்டு சுகமாக்குனாரு. சாட்சி என்ன, நான் 2 நாள் வந்தேன். இல்லாட்டி போனேன், என்னை விட சீக்கிரமாக கத்துறதானே. சோத்திரம். நீங்கள் இன்றைக்கி வந்துக்கிறவங்களும் அணிவகுத்து நிற்கிறவங்க கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எப்படி? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்களாம் படுத்துங்கிறவங்கள யாரு? நீங்களாம் சோல்ஜர்ஸ். ஆமீன் சொல்லுங்க. அவர்கள் எப்பொழுதும் அணிவகுத்து நிற்கிறார்கள். நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கு எதிராக என்ன செய்யணும்? விசுவாசி அணிவகுத்து நிற்க வேண்டும். தோத்திரம். எப்பவும் ஜெபம், ஏதோ வந்த பின்னாடி ஜெபம் பண்ணுறது இல்லை, வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அணிவகுத்து, குடும்ப ஜெபம், சபையில் நடக்கிற ஜெபம் எல்லாம் நிற்கணும். ஏன்னா சாத்தான் நமக்கு விரோதமாக அணிவகுத்து நிற்கிறான். சோத்திரம். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரி அணிவகுத்து நிற்கிறார்கள், நாம் அணிவகுத்து நிற்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். படிங்க. நான் பெலிஸ்தன் அல்லவா? அவன் என்னிடத்தில், உங்களில் ஒரு ஆள் என்னகிட்ட அனுப்புங்க. என்னோடு அவன் யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால். அவன் வாயில் வருது பாருங்க, என்னை கொல்றவ கொல்ல முடியுமானால். அவனே சொல்லிட்டான், யுத்தம் பண்ணவும் கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன செய்வோம்? பாத்திரம் தேய்க்க வந்துடுவோம். யார் சொன்னது? யாரோ சொன்ன. என்னங்க ஐயா முடியுங்க ஐயா. சோத்திரம். எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட துணி துவைக்க வேண்டி கிடக்குது, பாத்திரம் குண்டாவெல்லாம் கழுவ வேண்டி கிடக்குது. ஹல்லேலூயா. முதல்ல சத்தியத்தை பாருங்க, வசனத்துக்கு கேளுங்க. போய் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் பந்தாடிடுவீங்க எல்லா வேலையும். ஆமீன் சொல்லுங்களேன். சோத்திரம். இது வசனம் உங்களை பலப்படுத்தும். ஒருத்தன் வந்து என்னோட யுத்தம் பண்ணி என்னை கொல்ல தைரியம் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் உமக்கு என்ன ஆகிடுவோம்? வேலைக்காரராக மாறிடுவோம். படிங்க. இல்லை நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிறான். யாரு? அந்த கோலியாத். யாரு? கோலியாத். 10ஆம் வசனம். பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நான் நிந்தித்தேன். ஆமாம், அவங்க எல்லாத்தையும் கேவலமாக பேசுகிறான். நிந்தித்தேன். யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். அல்லேலூயா. 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் அங்க ராஜா இருக்கிறான், யுத்தத்துக்கு போக முடியல. சவுல், அவனுடைய மந்திரி, அவனுடைய படை கூட்டங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இந்த பெலிஸ்தீன் சொன்ன வார்த்தை கேட்டு என்ன செய்கிறாங்கல்லாம்? பயப்படுகிறார்கள். வசனத்துக்கு பயப்படாதவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். எல்லாம் சொல்லுங்க. நான் சொன்னது சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
வசனத்துக்கு பயப்படாதவங்க சறுக்குன்னா போதும் பயந்துக்குவாங்க. வசனத்துக்கு பயப்படாதவங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. வசனத்துக்கு பயப்படுறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை பார்த்து என்ன செய்யணுமாமா? நடுங்கணும் விசுவாசிகள். நாம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? நடுங்கணும். பிசாசுகள் நடுங்குதாமா. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து பிசாசுகள் என்ன செய்யுது? நடுங்குகிறது. என்ன செய்கிறது? வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா அங்கே வந்தா, கோயக்காட்டிலேருந்து புருஷன் இன்னைக்கு வர சொன்ன பாருங்க, வரல. 4 வருஷமாக வேலைக்கு போகல, தூக்கம் வராது. எல்லா கோயிலுமே கட்டுவார்த்தை பண்ணி பார்த்துட்டேன், எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். அது வருது சொல்லு, கை வை ஜெபம் பண்ண பேய் ஆடுது. கர்த்தருக்கு சோத்திரம். அன்றைக்கி நைட்டு போய் நல்லா தூங்குச்சாமா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. பேய் அன்னைக்கே போயிடுச்சு எடுக்குது, அதனால் இனிமேல் வரமாட்டாங்க. பேய் லேட்டாக போகணும், அப்போ தான் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. யாருக்கெல்லாம் லேட்டாக பேய் போச்சு அவங்களாம் சான்ஸ் எடுத்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். போன பேய் வராதா திரும்பி? பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொன்னேன்? கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நாம் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட வேணும். அந்த மாதிரி சொல்லிச்சு. எல்லா கோயிலும் போய் பாடம் போட்டுங்க, ஆடுதுங்க, உவையுதுங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஏசுநாட்டு வந்தால் உவையுமா? அங்கே ரைஸ் மில்லுக்கிட்டே ஓடி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். சில பிசாசுகள் கேட்டுக்கிட்டே ஓடி போயிடும். இங்கே கர்த்தர் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவை ரைஸ் மில்லுன்னு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னால், ஐயா அங்கே இறங்கிட்டு போகலான்னு சொன்னது வரமாட்டேங்குது. தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நிறைய பேர் கேட்டில் நின்று கூட்டு வந்துருக்குறாங்க. வரவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை இருக்கிறவர். பேய்க்கு தெரியுது, நம்ம விசுவாசிக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் இருக்கிறாரு, அதுக்கு நல்ல விசுவாசிகள் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நடுங்கி பயப்படுகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். எசையாவில் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். குளிருக்கு நடுங்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி பயப்படக்கூடாது. பயப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? எல்லாம் பயப்பட்டாங்க. இப்படி தினந்தானே வந்து சொல்லுவானாமா, யாரா இருக்கீங்களா, வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த அப்படிப்பா. எல்லாரும் ஓடி போய் அவனை பார்த்ததுன்னு ஓடிடுவாங்களா எல்லாரும். அவன் வந்ததை பார்த்துட்டாவே என்ன செஞ்சிருவாங்க? ஓடி. ஒரு நாள் தாவீது சோறு எடுத்துக்கிட்டு வந்தான் அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும். அவன் வரும்போது கரெக்டாக யார் வந்துட்டுது சொல்லுங்க? பெலிஸ்தர் வந்துட்டு அவனை துப்பு துப்பு துப்புன்னு ஓடுறாங்க. தாவீது ஓடி ஒளிஞ்சுக்க சீக்கிரமா. யார் வர்றது பாருங்க, எப்படி படசாலிங்க பாருங்கள்ல, பயந்தாங்கோலிங்க. தாவீது போகவே இல்லை, நின்றுக்கிட்டு இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். அப்போ நடந்தாலும் உங்களுக்கு தெரியுமில்ல. அல்லேலூயா. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. கோலியாத்து பயமுறுத்துறத பேசுகிறான். தாவீது விசுவாசத்தோடு பேசுகிறான். எப்படி விசுவாசி எப்படி பேசணும்? விசுவாசத்தோடு பேசுங்க. இந்த பிரச்சனை தீரும்னு பேசுங்க. எனக்கு நோய் சுகமாகுன்னு பேசுங்க. எப்படி பேசணும்? எத்தனை பேர் நோயோட வந்திருக்கீங்க? எனக்கு நோய் இருக்குது, பலவீனக்கெல்லாம் கை தூக்குங்க. சோத்திரம். அல்லேலூயா. இத்தனை நாள் பேசியிருக்கலாம், இன்னைக்கு பேசுங்க. என் நோய் என்னை விட்டு என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்தில் விலகும். என் பலவீனம் என்னை விட்டு விலகும். என் போராட்டம் என்னை விட்டு விலகும். சோத்திரம். கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல் வருகிறது. எல்லா பலவீனம் மாறுகிறது. ஷக்கர பல ரபலபா ஷக்கர பல ரபா ரிக்கர பல ரபலபா ஷக்கர பல ரபா. விசுவாசி விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். என்ன பேசணும்? என்ன செய்ய போறது, என்ன பண்ண முடியுமோ அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என் குடும்ப திருமணத்தை நடத்தி முடிப்பார். என் வீட்டை கட்டி முடிப்பார். ரோட்டில் போகும்போது பேசிக்கிட்டே போங்க, பைத்தியன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. எதை பேசுங்க? கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. அதுதான் ஜீவன் உண்டு, அது வல்லமை உண்டு. வார்த்தை தான் மாம்சமானது. நீ பேசுறது நடக்கும் ஒரு நாள்.
ஆமா சொல்லுங்க, வாய் தர ஹல்லேலூயா, சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. நீ பேசாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. தாவீது விசுவாசத்தோட பேசினான். சோத்திரம். நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இந்த வானத்திலும் பூமியில் யார் தான் தேவன்? கர்த்தர் தான் தேவன் என்று அறிவதற்கு இன்னைக்கு பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். பட்டய ஈட்டியை விட கர்த்தருடைய நாமம் தான் வல்லமை நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி தோத்திரம், 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 தோத்திரம். எந்த பிசாசையும் பயப்படாது, எந்த மனிதருக்கும் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாதான், கவன் கல்லை வச்சு ஒரு கூழாங்கல்ல ஒரே ஒரு கல்லை சொல்லட்டு என்ன செஞ்சானாமா, விட்டான். கரெக்டாக போய் அந்த கல் எங்கே பட்டுச்சு? நெத்தியில் பட்டு அப்படி தலை சுற்றி விழுந்தான் கோலியாத்து. அவன் ஒரு பெரிய பட்டாக்கத்தி வச்சுருந்தான் பட்டை. அதையே எடுத்து அவன் தலையை வெட்டி அப்படி தலையை மட்டும் தூக்கிக்கிட்டு யார்கிட்ட போனான்? சத்தமாக சொல்லுங்க, சவுல்கிட்ட போனான். எங்கே போனான்? சவுல்கிட்ட. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆனந்தமலத்தில் ஒரு அம்மா அவன் மச்சாண்டாருடைய தலையை வெட்டி சும்மாடு கோழி வச்சுக்கிட்டு போகிறான் அம்மா பேட்டுக்கு. யாருக்கா தெரியுமா அது? நல்லா ஓடி போய் பார்த்தேன். என்னை பார்த்து சொல்கிறேன், ஏன்டா தம்பி பார்க்குற, இவன் என்கிட்ட ரொம்ப வால் பண்ணா இவனை வெட்டிவிட்டேன் அப்படிங்குது. நான் போய் இப்படி எட்டி இப்படி பார்த்தேன். தலைமையில தலை இருக்கு. அல்லேலூயா. டென்ஷன் ஆனால் அப்புறம் வெட்டுறதை விட வேறு நான் நினச்சிக்கிட்டேன். டென்ஷன் பண்ணுறவங்க வெட்டுறவங்க இந்த உலகத்தில் சாவறவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறவங்க? அவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுவாங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தவனுக்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்ல மரணமே கிடையாது. பார்க்குறவங்க பார்த்துட்டு போனால் போட்டு போய் ஜெயிலுக்கு போட பரவாயில்ல, போட்டு தள்ளிட்டு போயிடும். உண்மையான சும்மாடு கோழி வச்சுட்டு ரத்தம் அப்படியே வடியுது. அப்படி ஸ்டேஷன்லேருந்து உட்காந்துட்டு சேர்ந்தோம். நான் இத்தினோண்டு பையன், அப்போ நான் இவ்வளோ உயர்ந்தேன். அப்பயே நடந்திருக்கு இதெல்லாம். தாவீது சும்மா கோழி வச்சுட்டு யார் தலையை? கோழியா தலையை தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டான். ஓ சோத்திரம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000. பொம்பளைங்க எல்லாம் பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. கோலியாத் செத்து போயிட்டான்ல, எதிரி அழிஞ்சு போயிட்டான்ல. அல்லேலூயா. கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரிக்கா பாபா பாபா பா, ரிக்கா பாபா பாபா பாபா. அல்லேலூயா. ஆபா. இஸ்ரவேலை நிந்தித்த அந்த கோலியாத் அன்னைக்கு ஒரு சின்ன கல்லில் என்ன ஆயிட்டான்? சொல்லுங்க, வாய் திறந்து மாண்டு போய்விட்டான். ஒரே ஒரு கல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதுடைய கையிலிருந்து போன கல், அது கர்த்தருடைய அம்பு. யாருடைய அம்பு? அது கர்த்தருடைய அம்பு. கர்த்தர் அந்த கோலியாத்தை முறியடிச்சு, உங்களோடு போராடுகிற கோலியாத்தின் வல்லமைகளை கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் முறியடிப்பார். ஆமாம் சொல் ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. சத்துரு உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்கள் பட்சத்தில் காணப்படுவார். சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 9. சகரியா 9. வெரி குட். அதே தான் 14ஆம் வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். புறப்படும் 13ஆம் வசனம். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். உன்னை என்னவாக்குவேன்? பராக்கிரமசாலியின் பட்டயம். எப்படி இருக்கும்? பலமாக இருக்குது, வல்லமையாக இருக்கு. அப்படி ஆக்குவார் நம்மளை. அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரும் கூட யுத்தத்துக்கு வருவார். கை தட்டுங்க. கர்த்தர் நம்மளோட எப்படி வருவாரா? எக்காலம் ஊதி வருவார். அல்லேலூயா. சோத்ரம். சைரன் ஊதிக்கிட்டு வருவார் கர்த்தர். எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றினோடு உன் கூட வருவார் கர்த்தர். அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். பட்சித்து கீழ்ப்படுத்தி கவன் கற்களால் கோலியாத்தை தாவீது கவன்கல் கொண்டு அடித்தான். கவன்கள் வீசுகிறத பார்த்துருக்கீங்களா?
சோத்திரம். நான் ஒரு தடவை வீசியும் புடனிலையும் வந்து அடிச்சிருச்சு. கம்பு காட்டுக்கு எங்களை எல்லாம் போடுவாங்க குருவி முடுக்கிறதுக்கு. அடிப்போம். எங்காவது நினச்சிக்கிட்டு விட்டுட்டா போதும், திரும்பி வந்து அந்த ஒரு கவர் விடலினா வந்து திரும்பி சுழட்டி வந்து மண்டையை பதம் பார்த்துரும். பயங்கரமான கல். இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும். அல்லேலூயா. பெரிய கேடகத்தினால் அல்ல, வெறும் கவன் கற்களால் அந்த எதிரியை கீழ்ப்படுத்தினார்கள். படிங்க. ஆரவரிப்பார்கள், பான பாத்திரங்களைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். பலிபீடத்தின் கோடிகள் எப்பவும் அப்படி கறி மாம்சம் கொழுப்பினால் நிறைஞ்சிருக்கும். அதுபோல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பார். தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் அந்த சத்துரு கோலியாத்தை முறியடித்தது போல சோத்திரம். சொந்த வருஷ கடைசியில் அல்லேலூயா எல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். தோத்திரம். நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் உருவாக்குற எல்லா சமாதான கேடுகளை பிசாசின் வல்லமைகளை முறியடிக்க வேண்டும். ஹல்லேல். நல்ல நேர் முழங்கால் நின்று பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜெபிக்கிற ஜெபம் உங்களை இந்த 2 மாதமும் உங்களை பத்திரமா பாதுகாக்கும். தோத்திரம் 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 தோத்திரம். அசதியாயிராம ஜாக்கிரதையாயிரு. ஆவில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஓரி கபரபலபரபா சக்கரபலரபா ஓரி கந்தரபலரபனபா சங்கரபலரபா. கர்த்தர் உன் பட்சத்தில் காணப்படுவார். உன் பட்சத்தில் காணப்படுவார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் தென் திசை சொல்காற்றோடு இறங்கி வருவார் கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் எளிமணிர் பேளார் எளிமணி என்று. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல இன்னைக்கு வைக்க போறார். தோத்திரம் 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 தோத்திரம். ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால தான் தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அந்த எதிரியினால தான் அந்த நாட்டுக்கே ராஜாவானா. ஊரா பாபா 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 ரீகா பாபா பாபா ரீகாரா பாபா பாபா. எதிரினால நஷ்டம் கிடையாது. கோலியாத்து மட்டும் வரலினா தாவீதனுடைய வெற்றி நிரூபிக்கப்பட்டிருக்காது. தாவீது அந்த நாட்டுக்கு ராஜாவா மாறி இருக்க முடியாது. சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐயோ இந்த எதிரி, இந்த போராட்டம் அப்படி நினைக்காத. அந்த போராட்டம் தான் உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்த போகுது. அந்த பிரச்சனை தான் உனக்கு ஒரு பெரிய வெற்றி தரப்போகுது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் அபிஷேகம் கைத்தட்டி ஜீசஸ். வரபா கபலபலபா சக்கரபலரபா. என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. திரையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிக்கணோ கட்டவிக்கணோ கட்டுக்களை உடைக்கணோ. ஓ ஹல்லேலூயா. கட்டவிக்கணோ வரபல கரபல சக்கரபல உடைக்கணோ. நிகரபல சக்கரபல ரபா. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. கைத்தட்டி முழங்கி கைத்தட்டி வல்லமையாய். ஓ
உனக்கு வெற்றி, உனக்கு ஜெயம், உனக்கு வெற்றி, உனக்கு ஜெயம். ஒரு யுத்தாபிஷேகம், ஒரு யுத்தாபிஷேகம், ஒரு வல்லமை, 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 வல்லமை. புது எண்ணெய், புது எண்ணெய். தாவீது மேல வந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரட்டும், உங்க மேல இறங்கி வரட்டும். என் தலை மேலே பலமாய், 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 இன்னும் பலமாய், 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 பலமாய் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். சத்துரு தள்ளப்பட்டு போனார், சத்துரு தள்ளப்பட்டு போனார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் விழுந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரபலம சக்கரபலரப, ஓரி கந்தரபல ரபலம சக்கரபலரபலம சக்கரபலரப. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதவாய் ஆண்டவரே எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் முடங்கடிக்கப்படுவதாகப்பா. நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் அவள் பட்சத்தில் காணப்படணுமே, அவளோடு கூட இருக்கணுமே, பலப்படுத்தணுமே, சகாயம் பண்ணணுமே. உமக்கு சோத்திரம். ஆசீர்வதிக்கணுமே. நன்றி, ஆசீர்வதிக்கணுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். பாடலை பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கையில விதைப்போம்.